tripeyes.com. யூஎஸ்லேருந்து வந்து வெளிநாடு போகிறீங்க, கூட ஒரு கம்பெனியன் இருந்தால் கொஞ்சம் சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா வந்து அந்த கம்பெனியை சூஸ் பண்ணலாம். எல்லாருமே வந்து வெரிஃபைடு, ஸோ பயப்படவே வேண்டியதில்லை. சேஃபாக வந்து அவங்க கூட போய் நீங்கள் வந்து அரைவ் ஆகலாம். இல்லை வந்து ஒரு பொருள் வாங்கணும் யூஎஸில் சீப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு ஆளில் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே அவங்க வந்து உங்களுக்கு சீப்பாக அந்த ரேட்டுக்கே வந்து வாங்கி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு வந்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிம்பிளான சர்வீசஸை இருந்தாலும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பக்காவாக பண்ணி இந்த சைட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. உள்ளே போய் பாருங்கள், பார்த்துட்டு இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம தமிழர் நடத்துகிற ஒரு சைட் இது, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். எனக்கு வைத்த அடிமைகள் இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படம் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபேமிலிக்கு அப்படியே போய் உட்காந்து மெச்சூர் ரொம்ப வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது பக்காவான ஒரு அடல்ட்டு படம் இது. ஸோ இந்த ஃபேமிலிஸாக போய் பார்க்குறது இல்லை வந்து ரொம்ப இந்த குறை சொல்கிறவங்க போய் பார்க்குற இதெல்லாம் வேண்டாம், அவங்க அவாய்ட் பண்ணிடலாம் இந்த படத்தை. யார் பார்க்கலாம் இந்த படத்தை அப்படின்னா, ஒரு செம்ம ஜாலியான ஒரு யூத், ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு மச்சி நாடா போர் அடிக்குது, ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படம் போய் ஜாலியாக வரலாண்டா அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க எந்த வயசில் இருந்தாலும் சரி, அந்த குரூப் போனீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பிக்னிக், பயங்கரமான ஒரு பிக்னிக் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா மகேந்திரன் அவர் தான் வந்து இந்த படத்துடைய டைரக்டர். அந்த மனுஷன் வந்து என்னென்னா எதை பற்றியுமே கவலைப்படல, யாருக்கும் டிப்ளமசி இதை வந்து கரெக்டாக இருக்கணும் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. தன்னுடைய வாழ்வியல் தன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கோர்வையை எடுத்துகிட்டு அழகாக ஒரு படத்தை வந்து செதுக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்காரு. அதனால தான் வந்து இந்த படம் வந்து அவ்வளோ ஹானஸ்ட்டாக அவ்வளோ சிரிப்பு வர வைக்குது. அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் நான் ஒரு 5 நிமிஷம் சிரிச்சிருக்க மாட்டேனோ அப்படின்னு தோணுது, ஏன்னா ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பு வந்தது, அதாவது கொஞ்சம் சென்டிமெண்ட் அப்படி இப்படி போச்சுனாலும் அதை வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் கடைசிக்கு காமெடியும் திருப்பி வந்து என்ன பியூட்டினா, இந்த காமெடி அப்படிங்கிற வந்து பாடி ஷேமிங்கோ சும்மா வந்து வேணும்னே காமெடி பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஸ்கிரிப்டுக்கான காமெடி. அந்த காமெடியை அவ்வளோ சூப்பராக அந்த சீன்குள்ளே வந்து நுழைச்சிருக்காங்க. அதாவது காமெடி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எப்படி காமெடி அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்பாய்லர் மாதிரி என்னென்னா, ஜெய் வந்து சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற லவ் ஃபெயிலியருங்காட்டிக்கு இவரை வந்து சூசைட் பண்ணுறானே அப்படின்னு தடுக்கிறதுக்கு தான் வந்து காளி வெங்கட்டு, கருணாகரன் அண்ட் நவீன் நினைக்கிறேன் இன்னொரு அந்த குண்டா அவருக்கு, இவங்க 3 பேர் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க தான் அடிமைகள். ஸோ இவங்க வந்து சேவ் பண்ண வந்து நினைப்பாங்க. ஸோ பயங்கர ஒரு சோகமான சுச்சுவேஷனில் தான் 3 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த சோகமான சுச்சுவேஷனில் அந்த மூஞ்சிகளை காட்டும் போதே நமக்கு சிரிப்பு வரும். அப்படின்னா அந்த சீன்ஸ் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக ரைட் பண்ணியிருக்கணும். அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 3 படத்தோட ரைட்டிங்கை வந்து சேர்த்து ஒரு படமாக வந்து பண்ணியிருக்கார் டைரக்டர் அவர்கள். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாக அவ்வளவு ஜென்யூனான ஒரு ரைட்டிங்கை வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதங்காட்டி தான் அவ்வளோ பயங்கரமான சிரிப்புகள் வந்துச்சு. ஏன்னா டயலாக்ஸ் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க. அதாவது ஒரு வேகான ஒரு காமெடி படத்தில் போய் எடுத்தீங்கன்னா என்னென்னா, அதில் வர 5 சீன் அப்படிங்கிறது வந்து இதில் 2 ஷாட்டில் வந்துட்டு போயிடும். அந்தளவுக்கு ஒர்க் உள்ளே போயிருக்கு. அதங்காட்டிக்கு தான் வந்து படம் இவ்வளவு, ஏன்னா எந்த பெரிய மார்க்கெட்டிங் எதுவுமே இல்லை. ஆனால் படம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியுது. ஜெய் செம்மையாக பண்ணியிருக்காரு. செம்ம ஜாலியாக வந்து நான் சாக போகிறேன்ட்டு வந்து ஹவான்ட்டு வந்து செந்தில் மாதிரி செம்ம கவனி. படம் பூரா வந்து பக்கத்தில் போகிறது, சாவுக்கு பக்கத்தில் போகிறது, திரும்பி வருது, சாவுக்கு பக்கத்தில் போகிறது, திரும்பி வருதுன்னு அசால்ட்டு பண்ணியிருக்கா. அப்படி தம்பிராமையா சைக்கியாட்ரிஸ்டாக வந்து வருவார். மனுஷன் பிச்சிருக்காரு. இதில் என்ன பிரச்சனைன்னா, இதில் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னே தெரிலங்க. ஏன்னா அவ்வளோ போட்டி, அத்தனை சிரிப்பு. ஏன்னா எல்லார் காமெடியுமே சூப்பராக இருக்குது. தம்பிராமையா ஒரு பக்கம் சைக்கியாட்ரி இது ஒன்று பார்த்தீங்கன்னா பயங்கர மிட் நைட்டில் வந்து ஒரே குஜாலாக ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். டக்குன்னு ஜெய் கூப்பிட்டு அட்வைஸ் கேட்பார், விருத்து போயிடுவார் தம்பிராமையா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாகரன் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி, ஜெயை போய் திட்டி போடுவார். அந்த திட்டுறதா வந்து ஜெய்க்கு வந்து சூசைட் பண்ணிக்க போகிறாரோ அப்படின்னு வந்து அந்த பயத்திலேயே இருப்பாரா. அந்த பயத்தை ஒவ்வொரு தாட்டி காட்டும் போதும் பயங்கரமாக சிரிப்பு வரும். அந்த பயத்தை வந்து ஸ்க்ரூ வச்சு விடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்டு. ஒவ்வொரு தாட்டி சொல்லுவார், நீ தாண்டா திட்டுன அப்படின்னு சொல்லும்போது இவர் டென்ஷனாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து சிரிப்பு வருது. இன்னொரு பக்கம் நவீன் பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு சிரிப்பு வர வச்சிடறாரு. ஸோ இப்படி யாரை பார்த்து சிரிக்கிறது அப்படின்னு தெரியல. அவ்வளவு இப்படி ஒரு காமெடி படம் அமைகிறதுங்கிறது ஒரு மேஜிக்குங்க. உண்மையாலுமே நான்லாம் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி செம்ம சிரிச்சு பார்த்தேன். அதாங்க எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாத ஒரு மெச்சூர்டு கான்டென்ட். என்ன ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் சத்தியமாக உங்களுக்கு போகிறதே ஒன்றுமே தெரியாது. செகண்ட் ஹாஃபில் ஏதோ ஒரு 10-15 நிமிஷம் வந்து கொஞ்சம் அந்த எமோஷன் அப்படி இப்படி அந்த லவ், அதை பற்றியான ஒரு அட்வைஸு, லவ் வந்து ஏன் வந்து அதாவது வாழ்கிறது தான் வந்து வாழ்ந்து காட்டுறது தான் வந்து லவ் ஃபெயிலியருக்கு வந்து சிறப்பான பதிலடியாக இருக்கும் அப்படின்னு அந்த சந்தானமெல்லாம் வந்து சும்மா மெசேஜ் பண்ணுறது, அங்கெல்லாம் தான் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்லோ. அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்துடுவார், பிளாக் ராக்கா.
அந்த ஆள் வந்து பண்ணுற அநியாயம் இருக்கே அப்பா சாமி. அதாவது ஜெய் வந்து ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி கூப்பிட்டு வரணும், அதாவது கையை பிடிச்சி ஓடணும். அதில் ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் தந்திருக்காங்க. அதை மட்டும் பாருங்கள், வயிறு வந்து புண்ணாயிருங்க. ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், உண்மையாலுமே ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இந்த வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இந்த படத்துக்கு போயிடாதீங்க. சிரிச்சு ஒரு வழி ஆயிடுவீங்க சீரியஸாக. ஏன்னா அந்தளவுக்கு வந்து படத்தை வந்து செம்ம சிரிக்க வச்சுருக்காங்க. என்ன ஒரே முகசுளிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மெச்சூர்டு கான்டென்ட் ஓவராக இருக்குது. ஸோ ஒரு பொண்ணுங்க அவங்கெல்லாம் போய் உட்காந்து பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் வந்து முகசுளிக்கிற இதெல்லாம் இருக்குது. பட்டு பசங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு ட்ரீட் வந்து இருக்கவே இருக்காது. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். ரொம்ப சின்சியர் ஒர்க்கு. பிஜிஎம், பாடல்கள் ரொம்ப சின்ன பாடல்கள் தான் வருது. அந்த ரெண்டாவது ஹாஃபில் வர பாடலாம் பார்த்திங்கன்னா செம்ம கான்செப்ட். பார்த்திங்கன்னா நீயா நானா, அது இது எது அப்படின்ட்டு நிறையா விஷயத்த ஒரே பாட்டில் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த கான்செப்ட்ஸும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் அதே மாதிரி தான் எவ்வளோ தேவையோ அதை வந்து போட்டிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் வந்து அந்த அவருக்கு கொடுத்த ஜாபை வந்து அழகாக பண்ணிட்டு போகிறாங்க. இந்த படம் நிறைய ரீமேக் ரைட்ஸ் வாங்கி நிறைய மொழிகளுக்கு போனால் ஆச்சரியப்படுவதற்கில்லை, ஏன் இன்டர்நேஷ்னலாக போனால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்தளவுக்கு ஸ்டஃப் வாய்ந்த ஒரு படம். நிச்சயமாக அடல்ட்ஸாக இருந்து மெச்சூர்டாக எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் பார்க்க விரும்புனீங்கன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். யூ வில் டோட்டலி அப்ரிஷியேட் இட் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க், அதான் சொல்கிறேனுங்க, அதெல்லாம் எடுத்துட்டேன், அந்த ஃபேமிலி இதெல்லாம் எடுத்துகிட்டு இது மார்க் கொடுக்குறேன். அந்த அடல்ட் கண்டென்ட்டுக்கு, அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மார்க் கொடுத்தேன் அப்படின்னா 5க்கு கண்டிப்பாக 3.75 தருவேன். சூப்பர் படம், செம்மையாக இருக்கும். போய் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெய்க்கு இது வந்து முதல் வெற்றி படம் இந்த வருஷத்தில் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்திற்கு என்னுடைய சினிமி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. நீங்களும் போய்ட்டு வந்து ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ரெண்டுலேயுமே ஆப்பில் இருக்குது, ரேட் பண்ணுங்கள். சின்ன டீட்டெயில்ஸ் கூட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.